வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, தளபதி சிஎம் விஜய் அவர் வந்து ஒரு அதிரடியான சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா 300 பஸ்கள் வந்து இன்னாகரேட் பண்ணியிருக்காரு. அந்த பஸ்கள் இன்னாகரேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பஸ்ஸில் ட்ராவலுமே பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி காலையில் வந்து அவர் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறாரு அப்படிங்கும்போதே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக ஜீப்பை எடுத்து அவரே ஓட்டணுமே, பஸ்ஸையும் எடுத்து ஓட்டுவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, லேட்டஸ்ட்டாக வந்து ஷோபாமா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, ஹெவி வெஹிக்கல்ஸுமே அவர் ஓட்டுவார், இன்ட்ரெஸ்டிங்காக ஓட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பஸ்ஸை ஓட்ட போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டேன் நான். பார்த்தா இல்லை, ஓட்டல. அவர் வந்து அங்கே இருந்த கண்டக்டரும் பஸ் டிரைவருமே வந்து பாராட்டினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பஸ்ஸுக்குள்ளே இருந்துக்கிட்டு வீடியோ எடுத்தது, மக்களை பார்த்து கையசைச்சது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல் மாசாக இருந்துச்சு. ஸோ குறிப்பாக பெரம்பூர் பஸ்ஸில் ஏறி இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கண்டிப்பாக வந்து இதை போய் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் என்ஜாய் பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் பஸ்ஸில் போயிருப்பாரா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகமான விஷயம் தான். ஏன்னா அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கும்போது பஸ்லலாம் அவர் ஃப்ரீயாக போயிருக்க முடியாது. ஸோ இந்த தருணத்தை யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு ஜாலியான ஒரு ட்ராவலை என்ஜாய் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரோட என்ஜாய்மெண்ட் வந்து அவர் ஃபேஸில் நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து அவர் கொண்டு வரணும் அப்படிங்கிறத மக்களுமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. அவர் எதிர்பார்க்குற மாதிரியே வந்து எல்லா திட்டங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையுமே இருக்குது. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி மேஜர் முகுந்தாவோட பேரை வந்து தாம்பரம் டு வேளச்சேரி சாலையிலுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவுமே வந்து நல்ல ஒரு முன்னேற்றமாக தான் இருக்கும். ஏன்னா மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். எல்லார் மத்தியிலுமே வந்து அது ஒரு தாட்டாக இருக்கும். ஆர்மிக்கு போகிறதுக்குமே, ஆர்மியில் போய் வேலை பார்க்குறதுமே ஒரு வந்து இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மோட்டிவேஷனாக வந்து க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. மேலும் வந்து அவர் வந்து அவரோட திட்டங்கள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் பயங்கர மாற்றம் கொண்டு வரதுக்குமே ட்ரை பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது மக்கள் மத்தியில். ஸோ இந்த மாதிரி தளபதி சிஎம் விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.